ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சவுதிக்கு நர்ஸ் வேலைக்காக போகிறேன். என்னோடய ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்தியாவிலேருந்து நவம்பர் 29 அன்றைக்கி கிளம்புனேன். எனக்கு கனெக்டிவ் ஃப்ளைட்டு தான் புக் பண்ணியிருந்தாங்க. கேரளா டு பெங்களூர் ஒரு ஃப்ளைட்டும், பெங்களூர் டு ரியாத்துக்கு ஒரு ஃப்ளைட்டும் புக் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபேமிலியை பிரிஞ்சு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நாள் தனியாக இருக்க போகிறேன். எப்படி இருப்பேன்னு எனக்கு சுத்தமாக தெரில. நான் ஆரம்பத்துலேருந்தே தமிழ் மீடியத்தில் தாங்க ஃபுல்லாக படித்தேன். அதனால் எனக்கு இங்கிலீஷும் பெருசாக பேச வராது. எப்படா நம்ம சமாளிக்க போகிறோங்கிற பயத்தோடு இங்கேருந்து கிளம்புனாங்க. கேரளா ஏர்போர்ட் போனதுலேருந்தே ஒன்று மலையாளத்தில் பேசுகிறாங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அங்கேயே எனக்கு ரொம்ப பயம், எப்படா நம்ம அந்த போர்டிங் செக்கிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஃப்ளைட் ஏறுவோன்னு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு போர்டிங்கு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ளைட் ஏற போயிட்டுருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டே கிட்டத்தில் பார்க்குறனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடையும் கொஞ்சம் பயத்தோடையுமே தாங்க போனேன். ஆக்சுவலி நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து கேரளா கேர்ள்ஸ் வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள போர்டிங் செக்கிங்கில் நான் எங்கேயும் பார்க்கல. அப்புறம் என் சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் என் பக்கத்து சீட்டு, அப்போ தான் அவங்கள நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறின எக்ஸைட்மெண்ட்டில் நான் பார்க்குற இடத்த எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஃப்ளைட்டுக்கு வெளியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறமா ஏரோஸ்டர்ஸ் வந்து நம்ம லக்கேஜெலாம் அங்கே வச்சதுக்கப்புறம் எல்லா கேபினும் க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஹிந்தியில் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஏரோஸ்டர்ஸ் வந்து இந்த சீட் பெல்ட்டு, ஆக்சிஜன் மாஸ்க்கு இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லோரும் சீட் பெல்ட் போட்டிருக்காங்களான்னு வந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேக் ஆஃப் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் அதே சமயம் எனக்கு காது ரொம்ப வலிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. நல்ல வேளை எனக்கு ஜன்னல் ஓரமாக சீட்டு கிடச்சனால நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே அனுபவிச்சேங்க. நான் ஃபுல்லாகவே ஃப்ளைட்டில் வேடிக்கை பார்த்துட்டே தாங்க வந்தேன். கேரளா வியூ வந்து மேலேருந்து பார்க்கும்போது நல்லா மலை, ஆறுன்னு சொல்லி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதில் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃப்ளைட்டு பறக்கும்போது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம். அப்பப்போ மட்டும் ஃப்ளைட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக சாயிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஏறின மாதிரி இருந்துச்சு ஃப்ளைட்டில். அதுக்குள்ளேயே 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. நம்ம பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். 1 ஹவரில் பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்டு லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலேருந்து கீழே பார்க்கும்போது இந்த ரோட்டில் போகிற கார் இதெல்லாமே நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. பெங்களூர் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஹேண்ட் லக்கேஜை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம். அந்த மெயின் லக்கேஜை வந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு டேரெக்டாக அவங்களே ஷிப் பண்ணிடுவாங்க. நம்ம இறங்கின டெர்மினல்லேருந்து டெர்மினல் 1க்கு தான் போகணும். அங்கே தான் எங்களோட ரியாத்துக்கான ஃப்ளைட் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பஸ்ஸை வச்சு அவங்களே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நல்லா பெருசாக ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் மேலே அங்கே பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பெங்களூர் ஏர்போர்ட் பார்க்கவே. பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்துச்சுங்க. மரம், செடி, உள்ளேயே வாட்டர் ஃபால்ஸு. அப்புறம் கிறிஸ்மஸ் வரனால கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. இங்கே வந்து தாங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால அந்த இமிக்ரேஷன் கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேட்டாங்க. அப்புறம் அந்த செக்கிங்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெங்களூரில் எனக்கு 3 ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம் இருந்துச்சுங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஒரு பன் வாங்கி சாப்பிட்டேன். 450 ரூபா. சுத்தமாக நல்லா இல்லைங்க. பசியோடு தான் அங்கேருந்து கிளம்புனேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பேசுனா நான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த ரியாத்தில் ஏறின ஃப்ளைட்டை பற்றிலாம் வீடியோ எதுவும் எடுக்கல. அதுவும் இல்லாமல் ரொம்ப நைட் டைம் ஆகிடுச்சா, நான் வந்து தூங்கிட்டேன். அப்புறம் கரெக்டாக ஒரு 5.5 மணி நேரம் கழித்து ரியாத்துக்கு வந்துட்டோங்க. அங்கே காரில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனி 2 வருஷம் கழித்து தான் நான் இந்தியா திரும்ப முடியும். அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.